தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையில் இந்தியாவிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் 97.37 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இது தமிழக மக்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தமிழக வாக்காளர்களின் எண்ணிக்கை 6.41 கோடியில் இருந்து 5.44 கோடியாக சரிந்துவிட்டதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் அறிவித்தபடி தொடங்கப்பட்ட எஸ்ஐஆர் பணிகள் கடந்த 14ஆம் தேதி முடிவடைந்ததை அடுத்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் வரைவு வாக்காளர்கள் பட்டியலை வெளியிட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்கியுள்ளனர் எனவும் கூறினார். தமிழ்நாட்டில் கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி வரை இருந்த மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,41,14,587 பேர் இருந்தனர் எனவும், தற்போது வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர்கள் பட்டியல் படி மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,43,76,855 உள்ளனர் எனவும் அவர் கூறினார். அதில் 2,66,63,233 பேர் ஆண் வாக்காளர்கள் எனவும், 2,07,60,332 பெண் வாக்காளர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் 7,191 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் மற்றும் 4,19,355 மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மொத்தம் 97,37,832 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் எனவும், இது மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையில் 15.18% எனவும் அவர் கூறினார். வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் மற்றும் புதிதாக சேர விருப்பம் உள்ளவர்கள் வாக்குச்சாவடி அலுவலர்கள் அல்லது இணையதள வழி மற்றும் சிறப்பு முகாம்களில் விண்ணப்பிக்கலாம் எனவும், இதற்காக இருவார இறுதி நாட்களில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்தார்.